அம்மா மருத்துவர், அம்மாவோட மருத்துவர், ரெண்டு அறிமுகம். அதனால எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்ம டெஸ்ட் பார்க்காம இன்னொருத்தர் சொல்லக்கூடாதுல்ல. அது போல இன்னைக்கு அம்மா வாங்க. என்னுடைய தாயார் நிறைய நல்ல விஷயங்களை அப்படி தேடிட்டே இருப்பாங்க யூடியூப்ல. ஆன்மீகம், ஆரோக்கியம், அப்படி அவர்களுடைய தேடல்ல அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான மருத்துவர். அவங்களுடைய அனுபவத்தை அம்மா முதல்ல சொல்லுவாங்க. அப்புறம் திருச்சிற்றம்பலம், நமச்சிவாயம். எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னால இருந்த உடம்பு சுகர் இருக்கு, பிபி இருக்கு. இங்கிலீஷ் மெடிசனாக சாப்பிட்டு வயிற்றுல பித்தப்பை கல் உண்டாயிடுச்சு. 11 mm சொல்லிட்டாங்க. பித்தப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜீரணம் ஆகுது ரொம்ப கஷ்டம்னு வேறு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த டைமில் 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பழக்கம். கரெக்டாக சிவராத்திரிக்கு இவங்க ஃபேஸ்புக்கில், கல்யாணிமா நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் நம்பர் அனுப்புங்க. எனக்கு அப்படியே தூக்கி வரப்பட்டது. இந்த அம்மா கலந்துட்டோமே, இவங்ககிட்ட சொன்னால் நம்ம உடம்பெல்லாம் சரியாயிடுவேன். உடனே உங்களுக்கு நம்பர் அனுப்பிச்சேன். மறுநாள்லேருந்து கான்டாக்ட் பண்ணேன். சிவராத்திரிக்கு வந்தாங்க. மறுநாளே இவங்க மூலியமாக எனக்கு டெஸ்ட் பண்ணேன். அவங்க ஒரு வாரம் மாத்திரை மருந்து கொடுத்தாங்க. அந்த 11 mm தூளாக 4-5 பாயிண்ட் அது கிடைச்சிது. சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்தேன். என்ன ஆகுமோ என்னமோ அப்படின்ட்டு அவராக பவர் ஏற்றி கொடுக்குறார் டாக்டர். இவங்க மருந்து சாப்பிட்டேன். ஓரளவு அப்படியே கண்ட்ரோலில் வந்துட்டு இருக்கு சுகரு. அதுவும் குறைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு நல்லா எவ்வளோ பெரிய வயிறு ரெட் லைட் லைட் ஆகிப்போச்சு. நடக்க முடியாது. வீட்டில் பசங்க பயந்தாங்க. அம்மா தான் ஒரு ஸ்கேனுக்கு அனுப்பிச்சாங்க. ஸ்கேன் பார்த்துட்டு எனக்கு பார்த்ததில் பித்தப்பையில் தண்ணி ஃப்ளூயிட் உண்டாயிடுச்சு. நான் 2 பாட்டில் ஃப்ளூயிட் எடுத்தாங்க. இல்லைன்னா நான் படித்தே இருக்க முடியாது. இன்றைக்கி வந்து இங்கே நிற்க முடியாது. ஐயாவுக்கு அம்மாவாக இருக்க முடியாது. எல்லாமே எனக்கு மறுபிறவி கொடுத்த தாய் என்னைக்கு கடமைப்பட்டிருக்கேன். நன்றிம்மா. நான் என்ன எத்தனை பேர் கேப்டன் டிவியில் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. பார்த்துருக்க யாராவது தெரிஞ்சுக்குங்க, பார்த்துருக்கலாம். 10 வருஷ காலம் 10 வருஷ காலம் 8 மணிக்கு எல்லாரையும் உட்கார விட்டுடுவேன். நிறைய ஆண்மகன்கள் குடும்ப தலைவர்லாம் திட்டிருக்காங்க. வேலைக்கு போக விடாமல், ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்ப முடியாமல் இப்படி உட்கார வைக்கிறீங்களே மேடம். வாங்க, எனக்கு டிவியில் கொடுக்குற டைம் அதுதானே. இரவு 10 மணிக்கு வேறு நிகழ்ச்சிகள்லாம் வரும். அதனால காலையில் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு எனக்கு கொடுத்துருப்பாங்க அந்த டைம். அந்த மாதிரி ஒரு 10 ஆண்டு காலம் நம்மளுடைய பூமியில் நம்ம வீட்டில் இருக்க அஞ்சரை பெட்டியில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ஆரோக்கியமாக எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறத நான் வந்து ஆராய்ச்சி பண்ணினேன். படித்தது ஆங்கில மருத்துவம். 5 வருஷம் அதில் ஒர்க் பண்ணேன். கொடுத்த சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க கொடுக்க சொன்ன மருந்தை கொடுத்துட்டு நான் வந்துட்டு இருந்தேன். அதில் ஒரு பிரயோஜனமும் எனக்கு தெரியலை. என்னுடைய தகப்பனாருக்கே மூச்சு வாங்கிக்கிட்டு இருந்தது. ஊசி போட்டுட்டு இருப்பேன், நரம்பு ஊசி போடுவேன், கையில் போடுவேன், சரியாகவே இருந்தது. எதற்காக இந்த மருந்து? அப்போ என்ன தீர்வுங்கும் போது எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான் நம்மளுடைய மூலிகை மருத்துவம். அதில் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி விஜயகாந்த் அவர்கள் இப்பொழுதும் தெய்வமாக நம்மளோட இருக்கிறார். இறந்தாலும் அவர் மூலியமா இந்த மூலிகை மருத்துவத்தை உலகத்துக்கு சொல்லி இன்னைக்கு எல்லா நாடுகளிலிருந்தும் என்னுடைய மருந்து போயிட்டு இருக்குது. நான் வந்து எப்படி எழுதி வச்சு பேசுறது கிடையாது. டிவிலையோ எங்கேயும் நான் வந்து எப்போ மாதிரி ஆன் பண்ணா ஆஃப் பண்ணவே முடியாது வாய். ஆனால் ஐயா கொஞ்சம் டைம் தான் பேசணும்னு சொன்னதுனால நான் அதை பாயிண்ட் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். வெங்கல் மண்ணில் கூடியிருக்கும் சிவனடியார்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த திருமதி கல்யாணி அம்மா அவர்களுக்கும் அவர்களின் தவள் புதல்வன் நம் வாதவூர் அடிகளாருக்கும் நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா, நான் சுருக்கமாக பேச விரும்புகிறேன். வெல்த்தான் ஹெல்த்தான்னு கேட்பீங்க.